டியூப் தமிழ் வணக்கம். கரெம்சலேம் காசாவில் தீர்வு திட்டம் வருமா? அமெரிக்கா சர்வதேச படைகளை உருவாக்குவதற்கு காசாவில் உருவாக்கி கொண்டிருக்கின்ற படைத்தளம் இதுவாகும். இந்த படைத்தளத்தில் சர்வதேச படைகளாக யார் வரப்போகின்றார்கள்? அதற்கு இரண்டு நாடுகள் தான் இணங்கி இருக்கின்றன. ஒன்று மொரோக்கோ, இன்னொன்று உகாண்டா. இந்த இரண்டும் இஸ்லாமிய நாடுகள் தான். ஆனால் இந்த இரண்டு நாட்டு படைகளையும் அங்கே வைத்திருப்பது இவர்கள் அமைதியை ஏற்படுத்துவார்கள் என்பதை விட அமைதி குலைந்த இவர்களை அமைதியாக வைத்திருப்பதே பெரும் பாடாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இதுபோல அல்பேனியா, கசகஸ்தான், கொசோவா போன்ற நாடுகள் தங்களுடைய வைத்திய சேவை பிரிவை மட்டும் தருவோம், ராணுவம் வராது என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த படைத்துறையில் வல்லமை மிக்க நாடுகள் எதுவும் சேரவில்லை. அவர்கள் அச்சமடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? அமெரிக்க அதிபரினால் முன்வைக்கப்பட்ட 15 அம்ச தீர்வு திட்டத்தை இஸ்ரேல், ஹமாஸ் இருவரும் ஏற்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய கைகளில் ஒரு கை துப்பாக்கி கூட இருப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம், அதுவே யுத்த நிறுத்தத்தின் நிபந்தனை என்று இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய படைகள் ஒருவர் கூட காசா மண்ணில் இருக்கக்கூடாது, எல்லோரும் வெளியேறிவிட வேண்டும், இதுவே நமது நிபந்தனை என்று ஹமாஸ் கூறுகின்றது. இஸ்ரேலிய படைகள் காசா எல்லை புறத்தில் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான எல்லை படைகளாக தாங்களே செயற்படுவோம் என்று கூறுகின்றது. இதுபோல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு படையினர் லெபனானில் இருந்த பொழுது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து 2 படை வீரர்கள் இறந்ததும் அவர்களை தொடர்ந்து துப்பாக்கியால் மிரட்டியதும் எதற்காக இஸ்ரேல் செய்தது என்ற கேள்வி இருக்கின்றது. அதற்கு ஒரே பதில், காசாவில் சர்வதேச படைகள் வருமாக இருந்தால் அதே படைகளுக்கும் இதே வேலையை செய்வதற்காகத்தான் லெபனானில் ட்ரெய்லரை போட்டு காட்டியது இஸ்ரேல். இப்பொழுது அவர்களுக்கு அருகில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றது. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் இருதரப்பையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஏற்ப தன்னுடைய நாட்டு படையை அனுப்பி 2 பேரையும் அடக்கி தான் அங்கே நிலை பெறுவதற்கும் இயலாத நிலையில் இருக்கின்றார். ஆகவே டொனால்ட் ட்ரம்பினால் எழுதப்பட்ட 15 அம்ச தீர்வு திட்டம் என்பது ஏறத்தாழ 8 சுரைக்காயாய் போயிருக்கின்றது. கடதாசியில் சுரைக்காயை கீறி கறி சமைக்கவா முடியும் என்பது இதனுடைய பொருளாகும். அடுத்து என்ன செய்ய போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப்? அவரினால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்குள் கடந்த 24 மணி நேரங்களில் காசா வந்திருக்கின்றது. 2 தரப்புகளுக்கும் இடையில் போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் உலகம்தான் அங்கே போர் முடிந்து விட்டது என்று தனக்குத்தானே கண்களை மூடிக்கொண்டு, பூனை கண்களை மூடினால் உலகம் இருண்டுவிடும் என்று நினைப்பது போல இருட்டாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகள், ஹமாஸினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த இருவரில் யார் முதலில் விட்டு கொடுப்பது என்பதுதான் இந்த ஈகோ பிரச்சனையினுடைய உச்சகட்டமாகும். நாளைய வரலாறு பேசுகின்ற பொழுது இஸ்ரேல் படைகள் வெளியேறிய பின்னர் தான் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்தது என்றால் அது ஹமாஸிற்கு வெற்றியாகும். ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்த பின்னர் இஸ்ரேல் வெளியேறியதாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு வெற்றியாகும். ஆகவே நாளைய வரலாற்றை பேசுகின்ற பொழுது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியில் இருந்து முட்டை வந்ததா என்ற விவாதத்திற்குள் இது செல்லக்கூடிய அபாயமான ஒரு இடத்தில் மறுபடியும் விடையில்லாத ஓர் இடத்தில் வந்து நிற்கின்றது முதலாவது சம்பவம். இரண்டாவது அபாயமான விடயம், அமெரிக்காவினுடைய ட்ரீப்பர் ட்ரோன்கள் 45 வரை ஈரானினுடைய ட்ரோன்களின் தாக்குதலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ட்ரோன்களினுடைய மொத்த கையிருப்பில் 25% ஈரானினால் அளிக்கப்பட்டு விட்டதாக இன்றைய காலை அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. இந்த ட்ரோன்களினுடைய பெறுமதி என்ன? ஒவ்வொரு ட்ரோனினுடைய விலையும் 30 - 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொண்டதாக இருக்கின்றது. இந்திய ரூபாயில் 400 கோடி ரூபாய் கொண்டதாக இருக்கின்றது. இத்தகைய ட்ரோன்களை ஈரானினுடைய சில $1000 பெறுமதியான ட்ரோன்கள் அழித்து தள்ளி இருக்கின்றன. இவற்றை வெற்றி பெற முடியாத நிலையில் இந்த பகாசுர ட்ரோன்கள் தோல்வியடைந்திருக்கின்றன களத்தில் என்பதும் அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் பற்றாக்குறையினுடைய அடையாளமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அமெரிக்க படைகளை பொறுத்த வரையில் அதிகமான பண செலவில் பிரமாண்டமான திரைப்படங்களை தயாரிக்கின்ற ஹாலிவுட் திரைப்படங்கள் உலக அரங்கில்
சந்தையில் அதிக வசூலை பெறுவது போல அமெரிக்க ஆயுதங்களும் அதிக வெற்றியை பெறும் என்கின்ற கற்பனை ஏறத்தாழ தோல்வி அடைந்து சின்னஞ்சிறிய கதைகள் உள்ள ஈரானிய திரைப்படங்கள் உலக சாதனை படைப்பது போல சின்னஞ்சிறிய கற்பனைகள் கொண்ட ஈரானினுடைய ட்ரோன்களின் முன்னால் இவற்றினால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதும் இவற்றினுடைய அழிவும் அமெரிக்காவினுடைய நஷ்டமும் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. 400 கோடி ரூபாய் ஒரு படம் உழைத்தால் அது பெரிய படம் என்று இந்தியாவில் செய்தி வருகின்றது. 50-400 கோடி ரூபாய்கள் கொண்ட படங்களை கடலில் வீழ்த்தி இருக்கின்றது ஈரான் என்பது இதற்கான எளிமை ஒப்பீடாக இருக்கின்றது. இரண்டாவதாக ஐரோப்பாவில் சைபர் தாக்குதல்கள் எதிரிகளினுடைய ஹைபிரிட் தாக்குதல்கள் என்று யார் செய்தார்கள் என்று கூற முடியாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இதை ஜெர்மனி நேற்று முன்தினம் கூறியிருந்தது. நேற்று இரவு இத்தாலியில் இருக்கின்ற KNDS என்கின்ற ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஆயுத வெடிமருந்து உற்பத்தி தொழிற்சாலை இத்தாலியினுடைய தலைநகர் ரோம் நகரில் இருந்து சற்று தொலைவில் இருந்தது. பாரிய தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது. உயிரிழப்பு இல்லை. இப்பொழுது தீ கட்டுப்பாட்டில் வந்தாலும் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் போருக்கான வெடிமருந்துகளை இடைநிலை ஆயுதங்களுக்கும் பாரிய பகாசுர ஆயுதங்களுக்கும் வழங்குகின்ற வெடிமருந்து உற்பத்தி நிலையமானது இந்த போரில் எத்தனை வடிவமான ஆயுதங்கள் வந்தாலும் சீனாவினால் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்து ஒன்றுதான் அந்த போரை தீர்மானிக்கின்றது. எனவே வெடிமருந்து தான் உயிர் நாடியாக இருக்கின்றது. அந்த வெடிமருந்து தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்திருப்பது ஐரோப்பாவினுடைய எதிர்கால போர் வியூகத்தை எதிரிகள் குறிவைத்து தாக்குகின்றார்களா, இல்லை ஏதாவது விசைகளில் ஏற்பட்டிருக்கின்ற கூடுதலான அழுத்தம் காரணமாக தீப்பிடித்திருக்கின்றதா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த தீ பரவலானது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் சீனாவினுடைய சாதனை உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் என்று கூறப்படுகின்ற ராக்கெட்டுகள் விண்வெளிக்கு சென்று மறுபடியும் தரைக்கு வந்து அதனுடைய கால்கள் மூலமாக கால் ஊன்றி நிற்பதன் மூலம் ஒரு தடவை அனுப்பப்படுகின்ற ராக்கெட் மறுபடியும் பூமிக்கு வந்த பின்னர் அதனுடைய பிரதான பாகங்களை பயன்படுத்தி பொருளாதார செலவில்லாமல் மறுபடியும் புதிய ராக்கெட்டை உருவாக்கி அனுப்பக்கூடிய ஒரு சரித்திரத்தை ஏலன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தொடர்ந்து சாதனையாக செய்து வந்து அவர்கள் உலகத்தின் முன்னணி இடத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய சாதனையை முறியடிப்பதில் இப்பொழுது சீனா பெருவெற்றி பெற்றிருக்கின்றது என்பது சீனாவினுடைய விண்வெளி தொடர்பாக இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய கட்டுரை. சீனா தன்னுடைய ராக்கெட்டுகள் ஆகாயத்தில் இருந்து திரும்பி வருகின்ற பொழுது அவற்றிற்கு கால்களை அமைக்காமல், கால்களை அமைப்பதாக இருந்தால் நிறை கூடும். இதனால் அனுப்பப்படுகின்ற ராக்கெட்டை சிறியதாகவே அனுப்ப வேண்டி வரும். இந்த நிலையை மாற்றி கால்களே இல்லாமல் செய்து அந்த நிறைக்கு பதிலாக கொழுவுகின்ற ஹொக்கிகள் போன்ற கொக்கிகளை உருவாக்கி தரையிறங்குகின்ற பொழுது அந்த கொக்கிகள் மீன் பிடிக்கின்ற வலை போல வலையை பற்றி பிடிக்க தரையில் விழுந்து உடைந்து வெடித்து சிதறாமல் காப்பாற்றப்பட்டு மறுபடியும் மீள் பாவனைக்கு வருகின்ற வகையில் சரித்திர சாதனை ஒன்றை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலகத்தில் இதுவரை ஸ்பேஸ் எக்ஸ் தான் தரையில் இதை செய்தது. சீனா கடலில் செய்து காட்டி உலக சாதனை படைத்திருக்கின்றது. உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. இதனால் சீனாவினுடைய விண்மேடைக்கு செல்லுகின்ற ராக்கெட்டுகள், சீனாவினுடைய சேட்டலைட்டுகள் அதிகமான பொருட்களை எடுத்து செல்லவும் மிக சிறப்பாக செல்லவும் பாரம் குறைந்த இந்த செயற்பாடு அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாடமாக அமைந்திருக்கின்றது. சீனா 2049 ஆண்டு தன்னுடைய சுதந்திரத்தின் 100வது ஆண்டை எட்டி தொடுகின்ற பொழுது விண்வெளியில் உலக வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதும் 2030ற்கு உள்ளாக சீன வீரர் சந்திர திரையில் இறங்கிவிட வேண்டும் என்பதும் சீனாவினுடைய விண்வெளி திட்டமாக இருக்கின்றது. அதற்கு முன்னதாக 2028 சந்திர திரையில் இறக்கிவிட வேண்டும் என்கின்ற அமெரிக்காவினுடைய ஆரன்டெக்ஸ் திட்டமானது பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது. இது பின்தங்குவதற்கான காரணம் என்ன? அமெரிக்காவில் மாறி மாறி டெமோக்ராட் கட்சி, ரிப்பப்ளிக்கன் கட்சி என்று ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கெத்தை காட்டுவதற்கு விண்வெளி திட்டத்தில் மாற்றங்களை செய்து மீதம் பிடிப்பதும் மறுபடி பணம் ஒதுக்குவதும் ஆட்களை மாற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. இதனால் அமெரிக்காவினுடைய விண்வெளி திட்டமானது ஒரு தீர்க்கமான இலக்கு நோக்கி நகரவில்லை. ஆனால் சீனா போட்டால் திட்டம் போட்டதுதான் அதை நோக்கி அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அங்கு அரசியல் மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதனால் சீனாவினால் வேகமாக செல்ல முடிகின்றது. ஜனநாயக நாடு ஒன்று 100 வருடங்களில் அடைகின்ற முன்னேற்றத்தை கம்யூனிச சர்வாதிகார நாடு 20 வருடங்களில் அடைந்துவிடும் என்கின்ற பழைய தத்துவத்தை போல அமெரிக்காவினுடைய 100 வருட ஓட்டத்தை 20 வருடங்கள்
இடங்களில் சீனா எட்டி தொட்டு இருக்கின்றது. சீனாவினுடைய இந்த வளர்ச்சி மிக ஆபத்தானது என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அதிகாரி ஆவேசமாக நேற்று பேசிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது குறித்து டென்மார்க்கினுடைய விண்வெளி நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு இது ஆபத்தான நிலை, ஸ்பேஸ் எக்ஸுக்கு எதிர்பாராத பலத்த போட்டியாக சீனா வந்து இறங்கி நிற்கின்றது. அதைவிட ஐரோப்பாவை பார்த்தால் ஐரோப்பா மிகவும் பாலர் வகுப்பில் இருப்பது போல பரிதாபமான நிலையில் இருக்கின்றது. சீனாவினுடைய இந்த வளர்ச்சியை பார்த்தால் என்றும் கடுமையாக சாடி இருக்கின்றார். இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஐரோப்பாவில் என்னதான் நடைபெறுகின்றது என்றால் பெருந்தொகையான அகதிகள் குவிகின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள் பெருந்தொகையாக வருவதாக ஐரோப்பா கருதுகின்றது. உதாரணமாக ஸ்வீடன் நாட்டில் வெளிநாட்டவர்களுடைய பிள்ளைகள் செய்கின்ற கிரிமினல் குற்றங்கள், படுகொலைகள், பாலியல் பலாத்காரம், குண்டு வைத்தல் என்று அவர்களுக்கு எதுவுமே விளங்காத தலைமுறையாக இருக்கின்றார்கள். இதனால் இவர்களை சிறையில் தள்ளுவதை தவிர இனி வேறு வழி இல்லாத நிலை ஸ்வீடன் போன்ற நாட்டிற்கு ஏற்பட்டு இருக்கின்றது. ஒருவர் ஒரு குற்றம் செய்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை, அதன் பின்னர் அடுத்த குற்றத்திற்கு சிறை தண்டனை, அதற்கு பின்னர் 3வது குற்றத்திற்கும் சிறை தண்டனை என்றால் அதை நீக்கி விடுகின்ற தன்மை ஸ்வீடனிடம் இருந்தது. இனிமேல் அது நீக்கப்பட மாட்டாது. 14 வயது வந்தாலே போதும், குற்றம் செய்தால் சிறையில் தள்ளுங்கள் என்று 281 ஆதரவாக 66 எதிராக ஸ்வீடனுடைய பாராளுமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதேவேளை வெளிநாட்டவர்கள் இங்கு வந்தால் தாயும் பிள்ளைகளும் வந்து இணைகின்ற வேலையையும் இறுக்கமாக சட்டத்தை மாற்றி அதையும் கட்டுப்படுத்த விரும்புகின்றார்கள். போர் நடைபெறுகின்ற நாடுகளில் இருந்து கிரிமினல் பழக்கங்களை உடைய பிள்ளைகள் இங்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய கிரிமினல் குற்ற செயல்களை தடுப்பதற்கு ஸ்வீடன் நாடு மாரடித்துக் கொண்டிருக்க முடியாது என்பது ஸ்வீடனுடைய இன்றைய நிலைப்பாடாகும். இதற்கு காரணம் செப்டம்பர் மாதம் ஸ்வீடனில் பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது. பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது பெரும்பாலான ஐரோப்பிய கட்சிகள் மக்களுக்காக எதையாவது செய்வதற்கு ஆக்கபூர்வமான எதையுமே செய்யாமல் இப்படி எங்கிருந்தாவது வருகின்ற அகதிகள் மீது எதிரான சட்டங்களை இயற்றி வீராதி வீரர் என்று காட்டி தேர்தலுக்கு வருகின்ற அவலமான நிலையும் ஐரோப்பாவில் இல்லை என்று கூறிவிட முடியாது. கிரேக்கத்தில் மரத்தடியில் உருவான ஜனநாயகம் மிக பழையதாகிவிட்டது என்பது இதனுடைய கருத்தாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.